வள்ளுவர் கோட்டத்தை காட்டுக்கும் அக்கறையை வாழ்வாதாரத்தில் காட்ட மாட்டாயா? வானா போட்டு சம்பந்தமே இல்லாம வள்ளுவர் கோட்டம்னா யாருக்கு சங்கிக காண்டாகிறாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. வள்ளுவர் கோட்டத்துக்கு இவன் இந்த ஆள் எதுக்கு கோவப்படுறாருன்னு பார்த்தா இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல பராசக்தி ஆடியோ லஞ்ச் நடக்கும். அந்த துப்பாக்கியை கொடுத்தும் அந்த துப்பாக்கியை திருப்பி தனக்கு புறவுக்கே வச்சு சுட்டுவிட்டாப்ல சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற கடுப்புல அது எப்படி வள்ளுவர் கோட்டத்தை ஆடியோ லான்ச் கூடலாம் அப்படின்னு அதுக்கு தாங்க அவ்வளவு கோடி செலவு பண்ணி வள்ளுவர் கூட்டத்தை கண்டுக்காம அது அது இருந்த நிலைமை அதிமுக ஆட்சியில உள்ள மனுஷன் போக முடியாது. விஜய்க்கு தெரியாதா? விஜயும் கவுண்டமணியும் ஒரு படத்துல காலை வேலை வெட்டி கிடையாது. அதான் அப்ப 2 பேரும் பகல்ல ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வள்ளுவர் கோட்டத்துல தேருக்கு பக்கத்துல உட்காந்துக்குவாங்க. அதான் அந்த வள்ளுவர் கோட்டத்தை தான் இப்ப சீரமைச்சு உள்ள ஒரு ஏசி ஹாலை ரெடி பண்ணி மற்ற யார் வேணாலும் பொதுமக்கள் அந்த அரங்கத்தில் நிகழ்ச்சி நடத்தணும்னா பணம் கட்டி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அளவில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்னவா திமுக கவர்மெண்ட் நடத்துதா கண்காட்சி நடத்துதா? இந்த வடிவேல் கேப்பாப்ல இன்னைக்கு துணை முதலமைச்சர்கிட்ட போய் நிருபர்கள் விஜய் இந்த மாதிரி நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களான்னு கேட்கிறாப்புல. அவர் ஒரு கேள்வி, இது மாதிரி அந்த ஆளை நிப்பாட்டி எப்பயாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? நிருபர் அடுத்து, நீ கட்சி நடத்துறியா இல்ல பண்றியா அப்படின்னு கேட்டிருக்கியா? அரசியல் பண்றியா அராஜகம் பண்றியான்னு வடிவேலு பேசுனதுதான் கவர்மெண்ட் நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களான்னு இவர் இவருடைய மாடுலேஷன்ல சொல்றாரு. நிருபர் அதுக்கு சொல்றாரு, இல்லைங்க சார் அவர் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு. விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா என்னைக்கு நீங்க அதே கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு வாட்டி பேச விடுங்க. என்கிட்டயும் சைக்கிள் இல்லாத போவா எட்டனாக்கு தர்றேங்கிற மாதிரிதான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாராம். வாய்ப்பு அவன் வாய்க்குள்ள கொண்டு போய் மைக்க விடணும்டா. அந்த ஆள் வாய்ப்பு கொடுக்கணும்னா அவர் எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு, அது உங்ககிட்ட இல்ல. அப்ப உனக்கு எப்படி அவர் வாய்ப்பு கொடுக்கும்? நீ வாய்ப்பு கேட்டா நீ போ, வாய்க்குள்ள மைக்க விட்டு கேள்வியை கேளு. இந்த மாதிரி 4 கேள்வியை போய் கேட்டு ஒரு நாளாவது கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டார்.